இன்னைக்கு 45,000 கோடி சம்பாதிக்க ஒரு ஜெனரேஷனையே இதுக்கு அடிக்ட் ஆக்கியிருக்கான்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஒரு டெரிஃபிக்கான மார்க்கெட்டிங் கதை. நிஜம். ஜப்பான் 1970s ஹிரோஷிமா நாகசாகிக்கு அப்புறம் டெவலப்டு நேஷனா வளர்ந்த அந்த டைம் நெஸ்லே தன்னோட இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸை இந்த மாதிரி ஃபாஸ்ட் பேஸ்டு கண்ட்ரீஸ்ல வித்தா நிறைய லாபம் பார்க்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா மார்க்கெட் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இந்த ஊர்ல அந்த டைமிங்ல காஃபி கல்ச்சரை இன்ட்ரடியூஸே பண்ண முடியாதுன்னு. இந்த ரிசர்ச்சோட ஃபெயிலியரை ஏத்துக்க முடியாத நெஸ்லே ஒரு பிரெஞ்சு சைக்கோ அனலிஸ்ட் ஹையர் பண்றாங்க. அவரோட வேலையே ஜப்பான் மக்களை காஃபிக்கு அடிக்ட் ஆக வைக்கிறது தான். இதுக்கு அவர் டார்கெட் பண்ணது கிட்ஸ், எஸ் குழந்தைகளுக்கு காஃபியை புது டேஸ்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணா அவங்க வளர வளர ஜப்பான்ல காஃபி கல்ச்சரும் வளருங்கிறது தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. சோ கிட்ஸை கவர் பண்ண காஃபி ஃபிளேவர்ல டாஃபீஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு அக்ரெசிவா மார்க்கெட்டிங்கும் பண்ணாங்க. புடிச்சிட்டாங்க. ஒரு ஜெனரேஷனோட கல்ச்சரையே மாத்தி ஜப்பான் இப்போ வேர்ல்ட்லயே 6th லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் காஃபியா மாறி இருக்காங்க. கன்சியூமர் பிஹேவியரை புரிஞ்சுக்கிட்ட இந்த நெஸ்லே கரண்டா ஜப்பான்ல இன்ஸ்டன்ட் காஃபி மார்க்கெட்ல 75% மார்க்கெட் ஷேர் ஹோல்ட் பண்றாங்க. 1970s மார்க்கெட் ரிசர்ச் ஃபெயிலியர்னு விட்டுட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டாங்க. சக்சஸும் பிசினஸும் இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்டாலாம் கிடைக்காது.